வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணியில் அன்னை கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கணிப்பொறி மையத்தை டி.ஜே. கோவிந்தராஜன் எம்.எல்.ஏ. திறந்து வைத்து சிறப்புரையாற்றி பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பஜார் வீதியில் அன்னை கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கணிப்பொறி மையம் ஒன்று புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பொறி மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி. முத்து தலைமை தாங்கினார். ஆரணி பேரூர் பொருளாளர் கு. கரிகாலன் முன்னிலை வகித்தார். அனைவரையும் ஆவூர் நடுநிலைப்பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஜெய் கார்த்திக் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் டி.ஜே.எஸ். கல்விக் குழுமத்தின் தலைவருமான டி.ஜே. கோவிந்தராஜன் கலந்து கொண்டு கணிப்பொறி மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றி பேசினார். இந்நிகழ்ச்சியில் டி.ஜே.எஸ். என்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜே. பிரகாஷ், டி.ஜே.எஸ். கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி. லட்சுமிபதி, ஆரணி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இ. காவிரி, கவரைப்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயப்பன், வழக்கறிஞர் பொன்னேரி அருள், ஆரணி அன்னை கல்வி மையம் பி. செந்தில், தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் டாக்டர் வே. காத்தவராயன், ஆரணி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையின் மேலாளர் ஸ்ரீகாந்த் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அன்னை கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஊழியர்கள் விஷாலி கோகுல், ரேஷ்மா, மீனா, சுகன்யா மற்றும் ஆரணி திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் அன்னை கல்வி நிலையத்தை சேர்ந்த ஜே. டில்லி சங்கர் அனைவருக்கும் நன்றி கூறினார். தொழில்நுட்பம் இல்லாதப்போ பெரிதாக இருந்தது. தொழில்நுட்பம் குறையிலப்போ சின்னதாயிடுச்சு. கணினியும் பாருங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய கணினிகள் கணினியினுடைய புதிய ஒரு நிறுவனம் மிக பெருத்த அளவிலே வளர்ந்து இன்னும் பல இடங்களில் நீங்கள் நிறுவனத்தை ஆரம்பித்து கல்வியை கொடுக்க வேண்டும் என கூப்பிட்டீங்க. நான் வந்தேன். என்னுடைய கோரிக்கை ஒரே ஒரு மக்கள் வச்சுருக்கேன். இது ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பகுதி. இதை சுற்றியுள்ள கிராமங்கள் பிற்படுத்தப்பட்ட கிராமங்கள். அந்த கிராமங்களில் நீங்கள் அப்படியே போயிட்டு நீங்கள் ஒரு ஆசிரியர், உங்களுக்கு ஆசிரியர்கள் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அந்த ஊரில் ஆய்வு செய்து படிக்கக்கூடிய ஆர்வம் நிறைய இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி தெரியாது, பொருளாதாரம் இருக்காது. அப்படிப்பட்ட மாணவர்களை கண்டுபிடித்து கண்டறிந்து ஒரு வருடத்திற்கு 2 பேருக்கு இடம் சம்பாதிச்சு அதிகமான வறுமையாகி நான் அந்த கட்டணத்தை கட்டுவதற்கு தயாராக அப்படி சேர்த்து விடும் பொழுது ஒரு சீனப்பழம் வழி சொல்லுவாங்க. தினம் ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிதான் சீனாவோட பெரிய தொழில். அந்த பழமொழி என்ன சொல்றதுன்னா, தினம் ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கணும். அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையை அவனே வாழ்ந்து கொள்வான். அதை தான் நான் சொல்றேன்.